வணக்கம். இது சமூக மீடியாவின் உலகச் செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். மனித நாகரிகத்தின் வரலாறு என்பது தொழில்நுட்ப இடப்பெயர்வுகளின் வரலாறாகும். 18ஆம் நூற்றாண்டின் நீராவி எந்திரம் முதல் 20ஆம் நூற்றாண்டின் கணனி மற்றும் இணைய புரட்சி வரை ஒவ்வொரு புதிய தொழில்நுட்ப அலையும் சில வேலைகளை அளித்து பல புதிய வேலைகளை உருவாக்கி வந்துள்ளன. ஆனால் 2026ஆம் ஆண்டில் நாம் எதிர்கொண்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவு புரட்சி முந்தைய அனைத்து தொழில்நுட்ப புரட்சிகளையும் விட வேகத்திலும் தாக்கத்திலும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது. கடந்த 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் உருவாக்க AI மற்றும் பெரிய மொழி மாதிரிகள் மனிதர்களுக்கு தரவுகளை தொகுத்து கொடுக்கும் வெறும் உதவியாளர்களாக மட்டுமே இருந்தன. ஆனால் 2026ஆம் ஆண்டின் தற்போதைய சூழலில் தொழில்நுட்ப உலகம் ஏஜென்டிக் AI என்னும் அடுத்த கட்ட பரிமாணத்தை எட்டியுள்ளது. தன்னாட்சியாக முடிவெடுக்கும் திறன், சிக்கலான பணிகளை திட்டமிட்டு தானாகவே நிறைவேற்றும் ஆற்றல் மற்றும் மனித கண்காணிப்பு இல்லாமலேயே மென்பொருட்கள் இயக்கும் வல்லமை ஆகியவற்றை இந்த ஏஜென்டிக் AI பெற்றுள்ளது. இந்த தொழில்நுட்ப பாய்ச்சல் உலகளாவிய வேலைவாய்ப்பு சந்தையில், குறிப்பாக வெள்ளைச்சட்டை மற்றும் சேவைத்துறை சார்ந்த வேலைகளில் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றது. இம்மாற்றம் வளரும் பொருளாதாரங்களான இந்தியா மற்றும் இலங்கையின் மனிதவள சந்தையை எவ்வாறு பாதிக்கப் போகின்றது, எந்தெந்த வேலைவாய்ப்புகள் அழியும் ஆபத்தில் உள்ளன மற்றும் இம்மாற்றங்களை தெற்காசிய மக்கள் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். 2026இல் வேலைவாய்ப்புகளை அச்சுறுத்தும் முதன்மை காரணியாக திகழ்வது வெறும் சாட்பாட்களோ அல்லது தானியங்கி உரையாடல் கருவிகளோ அல்ல, மாறாக ஏஜென்டிக் செயற்கை நுண்ணறிவு ஆகும். மனிதர்கள் ஒவ்வொரு அடியிலும் கட்டளைகளை வழங்க தேவையில்லை. ஒரு இறுதி இலக்கை நிர்ணயித்து விட்டால் அதை எப்படி அடைவது என்பதற்கான திட்டங்களை அதுவே வகுத்துக் கொள்ளும். இந்த AI அமைப்புகளால் கரணியில் உள்ள பிற மென்பொருட்களை, உதாரணமாக எக்ஸல், CRM, மின்னஞ்சல், கோடிங் மென்பொருட்கள் மனிதர்களைப் போலவே லாகிங் செய்து இயக்க முடியும். தொடர் கற்றலும் பிழை திருத்தமும் ஒரு பணியை செய்யும் போது தவறு ஏற்பட்டால் மனிதர்களின் உதவியின்றி தானே அப்பிழையை கண்டறிந்து திருத்திக் கொள்ளும் ஆற்றல் இதற்குண்டு. இந்த தொழில்நுட்பத்தால் இதுவரை மனிதர்கள் மட்டுமே செய்ய முடியும் என்று நம்பப்பட்டு பகுத்தறிவு மற்றும் முடிவெடுத்தல் சார்ந்த பணிகள் தற்போது கணினித்துறைக்குள் முடக்கப்பட்டு வருகின்றன. கார்ப்பரேட் நிறுவனங்கள் மற்றும் சேவை துறைகளில் மனிதர்களின் தேவையை பெருமளவில் குறைத்து வரும் முதன்மையான வேலைவாய்ப்பு பிரிவுகள் ஒன்று வாடிக்கையாளர் சேவை மற்றும் BPO. கடந்த 20 ஆண்டுகளாக இந்தியா மற்றும் இலங்கையின் நடுத்தர வர்த்தக இளைஞர்களுக்கு பெருமளவில் வேலைவாய்ப்புகளை வழங்கிய BPO மற்றும் கால் சென்டர் துறைகள் இன்று மிக கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. 2026இன் AI ஏஜென்ட்டுகள் மனிதர்களின் குரல் தொனியை துல்லியமாக பிரதிபலிப்பதுடன் வாடிக்கையாளர்களின் கோபத்தையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப பதிலளிக்கும் திறனை பெற்றுள்ளன. சாதாரண தொழில்நுட்ப புகார்கள் முதல் சிக்கலான வங்கி பரிவர்த்தனைகள் வரை அனைத்தையும் இந்த AI அமைப்புகள் நொடிப்பொழுதில் கையாள்வதால் முதல்கட்ட வாடிக்கையாளர் சேவை துறையில் 70% வரையிலான மனித தேவை குறைந்து வருகின்றது. இரண்டாவது, மென்பொருள் உருவாக்கம் மற்றும் சோதனை. ஐடி துறையில் நுழைந்தால் வாழ்க்கை செட்டில் என்ற பொது புத்தி 2026இல் தகர்க்கப்பட்டுள்ளது. தொடக்க நிலை புரோகிராமர்கள் எழுதும் குறியீடுகளை விட பிழைகளற்ற வேகமான குறியீடுகளை தன்னாட்சி AI ஏஜென்ட்டுகள் நொடிகளில் உருவாக்கி விடுகின்றன. மென்பொருட்களில் உள்ள பிழைகளை கண்டறியும் சாப்ட்வேர் டெஸ்டிங் மற்றும் அடிப்படை இணையதள வடிவமைப்பு போன்ற வேலைகளில் மனிதர்களுக்கான தேவை முற்றிலும் சுருங்கிவிட்டது. ஒரு சீனியர் டெவலப்பர் மட்டுமே பல AI ஏஜென்ட்டுகளை வைத்து ஒட்டுமொத்த மென்பொருள் திட்டத்தையும் முடிக்கும் சூழல் உருவாகியுள்ளது. மூன்றாவது, உள்ளடக்க உருவாக்கம் மற்றும் கிராபிக் வடிவமைப்பு. எழுத்து, மொழிபெயர்ப்பு மற்றும் எளிய வடிவமைப்பு சார்ந்த சந்தை என்று முழுமையாக AI-யின் வசம் சென்றுள்ளது. சந்தைப்படுத்தல், மின்னஞ்சல்கள், விளம்பரங்கள், வாசகங்கள் மற்றும் சமூக ஊடக பதிவுகளை மனிதர்களை விட பன்மடங்கு வேகமாக SEO விதிகளுக்கு ஏற்ப AI உருவாக்குகின்றது. வீடியோ எடிட்டிங் மற்றும் புகைப்பட உருவாக்க கருவிகள் எளிய கிராபிக் வடிவமைப்பாளர்களின் தேவையை இல்லாமல் ஆக்கியுள்ளது. ஃப்ரீலான்ஸ் தளங்களில் இயங்கி வந்து பல்லாயிரக்கணக்கான உள்ளடக்க எழுத்தாளர்கள் மற்றும் லோகோ வடிவமைப்பாளர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து வருகின்றனர். நான்காவது, நிதி மேலாண்மை, கணக்கு பதிவு மற்றும் தர உள்ளீடு. எக்ஸல் தாள்களை பகுப்பாய்வு செய்வது, கணக்கு வழக்குகளை பதிவு செய்வது மற்றும் நிறுவனங்களின் நிதி நிலை அறிக்கைகளை தயாரிப்பது போன்ற பணிகளை AI ஏஜென்ட்டுகள் துல்லியமாக செய்கின்றன. மனிதர்களால் ஏற்படும் கணக்கீட்டு பிழைகள் இதில் இல்லாததால் நிறுவனங்கள் எந்திரங்களையே நம்புகின்றன. கணக்காளர்கள், தரவு உள்ளீட்டாளர்கள் மற்றும் காப்பீட்டு துறையில் ஆவணங்களை சரிபார்ப்போரின் வேலை வாய்ப்புகள் வேகமாக அழிந்து வருகின்றன. இந்தியா உலகளவில் சேவை துறையின் தலைநகரமாக கருதப்படுகின்றது. எனவே 2026இன் AI அலை இந்தியாவின் மீது மிக ஆழமான சமூக பொருளாதார தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றது. இந்தியாவின்
இந்தியாவின் பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் மற்றும் புனே போன்ற நகரங்கள் ஐடி துறையை நம்பியே பொருளாதார ரீதியாக கட்டமைக்கப்பட்டுள்ளன. ஹம்பஸ் இன்டர்வியூ மூலம் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பொறியியல் பட்டதாரிகளை உள்வாங்கிய விப்ரோ, டிசிஎஸ், இன்போசிஸ் போன்ற பெருநிறுவனங்கள் 2026 தங்களின் புதிய பணியாளர் சேர்க்கையை பெருமளவில் குறைத்துள்ளன. இது இந்த நகரின் ரியல் எஸ்டேட் மற்றும் நுகர்வோர் சந்தையில் பெரும் தேக்க நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் பெரும் பலமை அதன் இளம் வயது மக்கள் தொகைதான். ஆனால் வேலைவாய்ப்புகள் சுருங்கும் போது இந்த இளம் தலைமுறையினருக்கு தகுந்த வேலைகளை வழங்க முடியாமல் போனால் அது சமூக அமைதியின்மைக்கு வழிவகுக்கும். படித்து முடித்துவிட்டு வரும் லட்சக்கணக்கான பட்டதாரிகளுக்கு பாரம்பரிய வேலைகள் கிடைக்காத போது அது திறன் சார்ந்த வேலையின்மை என்னும் புதிய நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. ஐடி மற்றும் கார்ப்பரேட் வேலைகளை இழப்பவர்கள் அல்லது அவ்வேலைகள் கிடைக்காதவர்கள் இந்தியாவின் அமேசான், சொமோட்டோ, ஸ்விக்கி, ஓலா போன்ற கிக் பொருளாதார விநியோகஸ்தர்களாகவும் ஓட்டுநர்களாகவும் மாறும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகின்றார்கள். இதனால் இத்துறைகளில் தொழிலாளர்களின் வரத்து அதிகரித்து ஊதிய விகிதம் குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இலங்கை ஏற்கனவே கடுமையான மெக்ரோ பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வர முயன்று கொண்டிருக்கும் ஒரு நாடு. இத்தகைய சூழலில் 2026 ஏஐ தொழில்நுட்ப புரட்சி இலங்கைக்கு இரட்டை பாதிப்பாக அமைந்துள்ளது. இலங்கை அண்மை காலமாக தனது பொருளாதாரத்தை மீட்டெடுக்க தகவல் தொழில்நுட்பம், கணக்கியல் மற்றும் பிபிஓ துறைகளை பெரிதும் நம்பியிருந்தது. உலகளாவிய நிறுவனங்கள் குறைந்த செலவில் இலங்கையின் திறமையான இளைஞர்களை பயன்படுத்தி வந்தன. ஆனால் இப்போது அதைவிட குறைந்த செலவில் ஏஐ ஏஜென்ட்டுகள் அந்த வேலைகளை செய்வதால் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய வெளிநாட்டு நேரடி முதலீடுகளும் வேலைவாய்ப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் சிறந்த மென்பொருள் பொறியியலாளர்களும் நிபுணர்களும் ஏற்கனவே பொருளாதார நெருக்கடி காரணமாக வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்து விட்டனர். உள்நாட்டில் எஞ்சியிருக்கும் நடுத்தர மற்றும் தொடக்கநிலை ஊழியர்களுக்கு ஏஐயினால் வேலைவாய்ப்பு பறிபோகும். அவர்கள் மாற்று வாழ்வாதாரமின்றி தவிக்கின்றனர். இது நாட்டின் நுகர்வு திறனை குறைத்து உள்நாட்டு பொருளாதார மீட்சியை மெதுவாக்குகின்றது. இலங்கையின் தற்போதைய கல்வி முறை இன்னும் பழைய கோட்பாடுகளையே கற்பித்து வருகின்றது. 2026 அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்திற்கு தேவையான ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், டேட்டா அனலிட்டிக்ஸ் போன்ற திறன் மேம்பாடுகள் அரசு கல்வி நிறுவனங்களின் போதிய அளவில் இல்லாததால் சர்வதேச சந்தையில் இலங்கை இளைஞர்களின் போட்டித்திறன் குறைந்து வருகின்றது. ஏஐ அனைத்து வேலைகளையும் அளித்துவிடும் என்ற கூற்று முழு உண்மையல்ல. அது சில வேலைகளை அளிக்கும் அதே வேளையில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்றது. ஆனால் இங்கே இருக்கும் சிக்கல் என்னவென்றால் அழியும் வேலைகளின் வேகமும் உருவாக்கும் புதிய வேலைகளுக்கு தேவைப்படும் தகுதியும் சமமாக இல்லை. அழியும் வேலைகள்: தரவு உள்ளீட்டாளர்கள், தொடக்கநிலை குறியீட்டாளர், சாதாரண வடிவமைப்பாளர் சேவை, எளிய உள்ளடக்க எழுத்தாளர். புதிய வேலைகள் அனைத்தும் மிக உயர்ந்த தொழில்நுட்ப திறனையும் பகுப்பாய்வு சிந்தனையையும் கோருபவையாக உள்ளன. இதனால் சாதாரண பட்டதாரிகள் தங்களை உடனடியாக தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றார்கள். 2026 இந்த வேலைவாய்ப்பு புயலிலிருந்து தப்பித்து தங்களின் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள இரு நாட்டு மக்களும் குறிப்பாக இளைஞர்களும் பின்வரும் உத்திகளை கையாள வேண்டும். பல்கலைக்கழக பட்டங்கள் இனி வாழ்நாள் முழுமைக்குமான வேலைக்கு உத்தரவாதம் அளிக்காது. ஊழியர்கள் தங்களின் துறையில் உள்ள ஏஐ கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கணக்காளர் வெறும் தரவுகளை பதிவு செய்யாமல் ஏஐ தரும் நிதி தரவுகளை வைத்து நிறுவனத்திற்கு ஆலோசனை வழங்கும் நிதி ஆலோசகராக மாற வேண்டும். செயற்கை நுண்ணறிவால் எளிதில் நகலெடுக்க முடியாத சில பண்புகள் மனிதர்களிடம் மட்டுமே உள்ளன. அவற்றை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களை ஏஐ மாற்றாது. ஆனால் ஏஐயை பயன்படுத்த தெரிந்த ஒரு மனிதன் உங்களை மாற்றுவான் என்பதே 2026 தாரக மந்திரம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அத்துறையின் சிறந்த ஏஐ கருவிகளை பயன்படுத்தி உங்களின் உற்பத்தி திறனை 10 மடங்கு அதிகரித்துக் கொள்ள பழக வேண்டும். தனி மனித முயற்சிகள் ஒருபுறம் இருந்தாலும் இந்தியா மற்றும் இலங்கை அரசுகள் இந்த தொழில்நுட்ப மாற்றத்தை எதிர்கொள்ள தேசிய அளவிலான கொள்கைகளை வகுக்க வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரி பாடத்திட்டங்களில் மனப்பாடம் செய்யும் முறையை ஒழித்துவிட்டு விமர்சன பகுப்பாய்வு, கோடிங் மற்றும் தரவு அறிவியல் ஆகியவற்றை ஆரம்ப காலத்திலேயே அறிமுகப்படுத்த வேண்டும். ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலை இழக்கும் நடுத்தர வர்த்தகத்தினருக்கு மறுதிறன் பயிற்சி அளிக்கும் வரை தற்காலிக நிதி உதவி அல்லது மானியங்களை வழங்குவது குறித்து அரசுகள் சிந்திக்க வேண்டும். வெளிநாட்டு ஏஐ மென்பொருட்களை மட்டுமே நம்பியிருக்காமல் உள்நாட்டு தேவைகளுக்கு ஏற்றவாறு பிராந்திய மொழிகளில் இயங்கக்கூடிய ஏஐ மாதிரிகளை உருவாக்க வேண்டும். 2026 நமக்கு தெளிவாக உணர்த்துவது ஒன்றை ஒன்றுதான்: செயற்கை நுண்ணறிவு அலை தவிர்க்க முடியாதது. அது வேலைவாய்ப்பு சந்தையில் விதிகளை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. வாடிக்கையாளர்கள் சேவை, கணக்கு பதிவு, ஆரம்ப நிலை மென்பொருள் உருவாக்கும் போன்ற வேலைகளில் இருப்பவர்கள் உஷாராக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. இருப்பினும் இம்மாற்றம் மனித இனத்தின் முடிவல்ல, மாறாக மனித உழைப்பின் பரிணாம வளர்ச்சியாகும். எந்திரங்கள் செய்யக்கூடிய சலிப்பூட்டு மற்றும் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய பணிகளிலிருந்து மனிதர்களுக்கு விடுதலை கிடைத்துள்ளது. இனி நாம் நமது தனித்துவமான சிந்தனை திறன், படிப்பாற்றல் மற்றும் மனிதநேயம் சார்ந்த பணிகளில் கவனம் செலுத்த முடியும். இந்திய மற்றும் இலங்கை நாட்டு மக்கள் தங்களின் பழைய வேலைவாய்ப்பு சிந்தனைகளில் இருந்து விடுபட்டு புதிய தொழில்நுட்ப கருவிகளை கற்றுக்கொண்டு தங்களின் திறன்களை
திறன்களை தொடர்ச்சியாக மேம்படுத்திக் கொண்டால் இந்த AI அச்சுறுத்தலை ஒரு பொன்னான பொருளாதார வாய்ப்பாக மாற்றியமைக்க முடியும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.